எல்லாருக்கும் வணக்கம். இது உங்க ஆட்டோபாட்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே பெட்ரோல் பங்க் போறப்போ கண்டிப்பா இந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணிருப்போம். நார்மலா ஒரு பெட்ரோல் இருக்கும், அது மட்டும் இல்லாம அதை விட அதிகமா விலை உயர்வுல ஒரு பெட்ரோல் ஒன்று இருக்கும். இது ரெண்டு பெட்ரோலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம எப்பவுமே பெட்ரோல் பங்க் போயிட்டு பெட்ரோல் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், நியூஸ்ல பாக்குற அந்த பிரைஸ்ல இருக்க பெட்ரோல் தான் நம்ம எப்பவுமே போடுவோம். பட் இருந்தாலும் அது இல்லாம எக்ஸ்ட்ராவா ஒரு 2 ரூபா 3 ரூபா அதிகமான விலையில ஒரு பெட்ரோல் இருக்கும். அதை இன்னைக்கா கவனிச்சிருக்கீங்களா? இதை வந்து பாரத் பெட்ரோலியம்ல ஸ்பீட் பெட்ரோல் அப்படின்னும், ஹெச்பில பவர் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தியன் ஆயில்ல எக்ஸ்ட்ரா பிரீமியம் பெட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஸ்பீட், பவர், எக்ஸ்ட்ரா பிரீமியம் அப்படின்ற பெட்ரோல் எப்பவுமே நம்ம டிவியில பாக்குற பெட்ரோல், இந்திய பெட்ரோல் விலை அப்படின்ற பெட்ரோல் விலையை விட ஒரு 2 ரூபா 3 ரூபா அதிகமா தான் இருக்கும். அது ஏன் அந்த டைப் ஆஃப் பெட்ரோல்ஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமான விலைக்கு விற்கிறாங்க அப்படின்றத நம்ம இப்போ இந்த வீடியோ தெளிவாக பார்க்கலாம். ஸோ நம்ம வேர்ல்டுல எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமான கிரேட்ஸ் எல்லாமே இருக்கு. எப்படி பார்த்தாலும் ஒரு ஹை குவாலிட்டி ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அதை விட விலை கம்மியாக ஒரு லோ குவாலிட்டி ப்ராடக்ட் இருக்க தான் செய்யும். ஸோ நம்ம டிவியில் பார்க்குற எல்லா விதமான பெட்ரோல் ப்ரைஸஸ் எல்லாமே நார்மலான பெட்ரோலை மட்டும்தான் குறிக்கும். என்றைக்குமே இந்த ஸ்பீடோ, எக்ஸ்ட்ரா ப்ரீமியமோ, பவரோ, இந்த பெட்ரோலை பற்றின விலைகளை டிவியில் வந்து சொல்ல மாட்டாங்க. இன்றைய பெட்ரோல் விலை அப்படின்னு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலான பெட்ரோல் ப்ரைஸை மட்டும்தான் குறிக்கும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு விஷயத்துக்குமே ஒரு விதமான குவாலிட்டி கிரேட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் பெட்ரோலுக்கும் ஆக்டேன் நம்பரை பேஸ் பண்ணி அதோட குவாலிட்டியை வந்து மெஷர் பண்ணுவாங்க. நம்ம நார்மலா இப்போ 77 ரூபாய் ஒரு பெட்ரோல் பிரைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெட்ரோல் நம்ம போய் போடுறோம் அப்படின்னா அந்த பெட்ரோலோட ஆக்டேன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 80லேருந்து 85க்குள்ள இருக்கும். ஸோ இதுவே நீங்க இந்த எக்ஸ்ட்ரா பிரீமியம், பவர், ஸ்பீட் பெட்ரோல் அப்படின்ற அந்த பெட்ரோலை நீங்க போய் போடுறப்போ அதோட ஆக்டேன் நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 90லேருந்து 100க்குள்ள இருக்கும். இதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் அதிகமாகும், மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட தியரி. ஸோ எப்பவுமே இந்த தியரி வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் லைஃப்ல கண்டிப்பா அது மாதிரி தான் நடக்கும்னா கிடையவே கிடையாது. ஸோ எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே டியூக்கோ, R15 இந்த மாதிரி ஹை பெர்ஃபார்மன்ஸ் தர பைக்லாம் வச்சிருக்க போறது இல்லை. ஸோ நம்மள நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஃபேமிலி பைக், இந்த 200cc-க்குள்ள இருக்க பைக் தான் நம்ம நிறைய பேர் வச்சிருக்கோம். அந்த மாதிரி 200cc-க்குள்ள இருக்க பைக் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நார்மலான பெட்ரோலே போதுமானது. நீங்க என்னதான் அந்த எக்ஸ்ட்ராவா காசு கொடுத்து அந்த எக்ஸ்ட்ரா பிரீமியமோ இல்ல பவரோ அந்த பெட்ரோல் போட்டாலும் நம்மளோட அந்த 200cc-க்கு கம்மியா இருக்க பைக்ல எந்த விதமான பெரிய மேஜர் டிஃபரன்ஸும் தெரிய போறது இல்லை. இந்த எக்ஸ்ட்ரா பிரீமியம், இந்த பவர், இந்த மாதிரியான பெட்ரோல் எல்லாமே இந்த ஹை பெர்ஃபார்மன்ஸ் பைக்குக்காக தான் யூஸ் பண்ணப்படுறது. மேஜரா வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ரஷன் ரேஷியோ எந்த பைக்ல ரொம்ப அதிகமா இருக்கோ அந்த மாதிரி பைக்ல எல்லாம் கண்டிப்பா இந்த எக்ஸ்ட்ரா பிரீமியம் பெட்ரோல் போட்டீங்கன்னா உங்களுக்கு பைக் ஸ்மூத்தா ரன் ஆகும். எக்ஸ்ட்ராவா 1லேருந்து 5 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கூட கிடைக்கும். பட் ஆனால் இதுவே நீங்கள் 200cc-க்கு கீழே இருக்க பைக்கில் இந்த மாதிரியான பெட்ரோலை நீங்கள் போடுறதுனால உங்களுக்கு நார்மலாக பைக் எப்படி போகுமோ அதே மாதிரி தான் போகும். 1லேருந்து 2 கிலோமீட்டர் மைலேஜ் அதிகமாக தரும். அதுவும் நீங்கள் ஃபுல் டேங்க் பெட்ரோல் போடுறப்போ உங்களுக்கு வந்து இதை வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஸோ கம்ப்ரஷன் ரேஷியோ அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்டன் தன்னுடைய அடியில போயிட்டு திருப்பி மேலே வந்து அதோட டாப் ரீச் பண்றதுக்கு அப்புறம் இருக்க அந்த கிளியரன்ஸ் வால்யூம் தான் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ரஷன் ரேஷியோவை மென்ஷன் பண்ற மாதிரியான இடமா இருக்கும். ஸோ கம்ப்ரஷன் ரேஷியோ எந்த அளவுக்கு ரொம்ப கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு இன்ஜினோட பவர் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த கிளியரன்ஸ் வால்யூம் ரொம்ப எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வெடிக்கும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷன் ரேஷியோ அதிகமாக இருக்க பைக்கில் தான் வந்து இது வந்து யூஸ் ஆகும். ஸோ உங்கள் வண்டி 200cc-க்கு கம்மியான வண்டி அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக அந்த 2 ரூபாவோ 3 ரூபாவோ செலவு பண்ணி நீங்கள் அந்த பெட்ரோல் போட தேவையில்ல, நார்மலான பெட்ரோலே போட்டுக்கலாம். இதே நீங்கள் வந்து ஒரு டியூக்கோ, R15 இந்த மாதிரி பவர்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ் வச்சுருக்க பைக் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் உங்களுக்கு அதிகமான பர்ஃபார்மன்ஸையும் ஸ்மூத்தான ரைடையும் மைலேஜும் எக்ஸ்ட்ராவாக கண்டிப்பாக தரும். இதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் கொடுக்கணும்னு நினச்ச ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from Autobots Tamil.